கனடாவில் கணவர் ஜாலில் விடுதியில் ஆணுடன் சிக்கிய இளம் மனைவி. வெளிநாட்டில் இருந்து பரிசு பொதி கொழும்பில் பெண் உட்பட பலரை ஏமாற்றிய கும்பல். காப்போது உயர்தர பரீட்சைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் குற்றம் சாட்டு. வவுனியாவில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சைக்கிள் கட்சி உறுப்பினருக்கு யாழ் மேயர் கடும் எச்சரிக்கை. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி. யாழ்ப்பாணத்தில் ஒரு பிள்ளையின் தாயான இளம் குடும்ப பெண் ஒருவர் விடுதியொன்றில் போலீஸ் அதிகாரியுடன் கையும் மெய்யுமாக பிடிபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ் நகரில் அமைந்துள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 29 வயதான ஒரு பிள்ளையின் தாயான இளம் பெண்ணின் கணவன் அண்மையில் கனடா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த பெண் கணவனின் பெற்றோருடன் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் கணவனின் திருமணமான தம்பி வேறொரு பிரதேசத்தில் வசித்து வந்துள்ள நிலையில் பெற்றோரும் கணவரும் அண்ணனின் மனைவியுடன் முரண்பட்டு அது போலீஸ் நிலையம் வரை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பிரச்சினைக்காக போலீஸ் நிலையம் சென்ற குறித்த பெண்ணுக்கு அங்குள்ள போலீஸ் அதிகாரியுடன் நட்பு ஏற்பட்டு அது விடுதி வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அது தொடர்பில் அறிந்த மைத்துனர் சிலரை துணைக்கு அழைத்துக் கொண்டு அண்ணனின் மனைவியும் போலீஸ் அதிகாரியும் தங்கிய விடுதியின் அறைக்கு சென்றபோது பெண்ணுடன் தங்கியிருந்த அதிகாரி அரைகுறை ஆடையுடன் அங்கிருந்து தப்பியோடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலானோரிடம் வெளிநாட்டு மோகம் தலை தூக்கியுள்ள நிலையில் இளம் குடும்பங்கள் பிரிவதற்கும் அதுவே காரணமாகுவதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் பெண்ணொருவரிடமிருந்து 4.7 மில்லியன் ரூபாவிற்கு மேல் மோசடி செய்த ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் மருதாணியில் வசிக்கும் 43 வயதுடையவர் என்று குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து பரிசு பொதியை பெற்றதாக கூறி சமூக ஊடகங்கள் மூலம் பல்வேறு நபர்களை இணைத்து மோசடி செய்யும் வலையமைப்பில் ஈடுபட்ட ஒரு பெண்ணையும் குற்றப்புலனாய்வு துறை கைது செய்துள்ளது. 59 வயதான அந்த பெண் கிராண்ட் பாஸ் கேனிம் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். மோசடி செய்யப்பட்ட பணம் அவருக்கு சொந்தமான கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து நாட்டை விட்டு வெளியேறும் நோக்கத்துடன் அவர் நேற்று முன்தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். முன்கூட்டியே நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்ததால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்து நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்துள்ளனர். அவரது விசாரணையின் போது பல முக்கிய தகவல்கள் வெளிவரும் என்றும் அதன்படி மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளனர் என்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காப்போது உயர்தர பரீட்சைக்கு உள்ளக பரீட்சார்த்தியாக பரீட்சை எழுதுவதற்கு பல மாணவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாடசாலை வருகையை அதிகரிக்கவும் தனியார் வகுப்புகளில் ஆசிரியர்கள் பணத்துக்காக கற்பிப்பதை கட்டுப்படுத்த வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் மூலம் 80% வருகையில்லாத மாணவர்கள் உள்ளக பரீட்சார்த்தியாக பரீட்சை எழுதுவதை தடுக்கும் செயற்பாட்டில் சில அதிபர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள பல பாடசாலைகளில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் பரீட்சைக்கான உரிமை மறுக்கப்படும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2006ஆம் ஆண்டு கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி வரவு குறைவாக உள்ள சில உயர்தர மாணவர்களை உள்ளக பரீட்சார்த்தியாக தோற்றுவதை நிறுத்தி தனியார் பரீட்சார்த்தியாக பரீட்சைக்கு தோற்றுமாறு அதிபர்கள் அழுத்தம் கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு பாடசாலை வரவு 80% அவசியம் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டாலும் இந்த தேவையை பூர்த்தி செய்யாத மாணவர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் அதிபர் மற்றும் பாடசாலை நிர்வாக குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் பரீட்சைக்கு தோற்று அனுமதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த சுற்றறிக்கை கிடப்பில் போடப்பட்டிருந்தது. மேலும் இதனை காரணம் காட்டி மாணவர்களின் பயிற்சி உரிமையை பறிக்கும் சம்பவங்கள் நடக்கவில்லை. இருப்பினும் இம்முறை இந்த சுற்றறிக்கையை பயன்படுத்தி அதிபர்கள் மாணவர்களின் பரீட்சைக்கான உரிமையை பறிப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
வவனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க வவனியா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார். குறித்த மரணத்திற்கு அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதல் மேற்கொண்டனர். இந்நிலையில் மரணித்தவர் மாரடைப்பு காரணமாக மரணித்ததாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வவனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வாக்குமூலம் பெறுவதற்காக இருவரை அழைத்திருந்தனர். அவர்களிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களை கைது செய்து வவனியா நீதிமன்றில் முற்படுத்தினர். அவர்கள் இருவரையும் எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு வவனியா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் மேலும் சில நபர்களை கைது செய்யுமாறும் போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்களுள் ஒருவர் தமிழ் மக்கள் கூட்டணியின் வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அமர்வை முகநூல் ஊடாகும் நேரலையில் ஒளிபரப்பிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த மாநகர சபை உறுப்பினருக்கு மாநகர மேயரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் ஜூலை மாத அமர்வு மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. மாநகர சபை உறுப்பினர்களிடையே விவாதம் நடைபெற்ற நிலையில் சபை அமர்வில் பங்கேற்ற மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் வெளியே சென்று பார்வையாளர் பகுதியில் இருந்து மாநகர சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பியுள்ளார். இதனை அவதானித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநகர சபை உறுப்பினர் தர்ஷானந்த் குறித்த விடயம் தொடர்பில் மாநகர சபை மேஜரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக இந்த உறுப்பினர் செயற்பட்டமையால் அவருக்கு 1 மாதம் சபை அமர்வில் பங்கேற்க தடை விதிப்பது சம்பந்தமாக மேஜர் சபை உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டுள்ளார். திடீரென எழுந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் இளங்கோவன் மேற்பட்டி உறுப்பினர் புதிய உறுப்பினர் என்பதால் மன்னிப்பு வழங்குமாறு கோரியுள்ளார். இதனையடுத்து ஏனைய கட்சிகளை சேர்ந்த சிலர் அந்த உறுப்பினரிடம் தன்னிலை விளக்கம் கோருமாறு கோரியுள்ளார். இந்த நிலையில் சபைக்குள் சென்ற சம்பந்தப்பட்ட உறுப்பினர் தான் ஊடகவியலாளர் என கூறியதுடன் அடையாள அட்டை என்று ஒரு அட்டையையும் காண்பித்து அதனால் தான் சபை அமர்வை நேரலை செய்தேன் என்று தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் இருக்கும்போது உறுப்பினர் அவ்வாறு செயற்பட்டமை தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுத்த மாநகர மேயர் இனிமேல் இவ்வாறு சபை அமர்வில் நடந்தால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பிரிவு உறுப்பினர் ஆவார். அத்துடன் முகநூல் வாயிலாக நேரலை ஒளிபரப்புவர். இம்முறை தேர்தலில் யாழ் மாநகர சபை உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கல்கிசை பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 38 முதல் 70 வயதிற்குட்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.